நைட்டு 2 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலை பாக்குறதெல்லாம் நீ முழுக்க இதோட நிறுத்திடணும். தயானந்த் சாரும் அவர் வைஃபும் தான் இனி உனக்கு அப்பா அம்மா மாதிரி. உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல மனைவியா நல்ல மருமகளா உன் மாமனார் மாமியார் கிட்டதான் நீ முதல்ல சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் நீ சுதந்திர பறவையா வாழ்ந்த வாழ்க்கை வேற. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மகாராணியாவே இருந்தாலும் வாழ்க்கை மாறும். அத நீ புரிஞ்சுக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் கோவப்படாம நிதானமா ஒரு நல்ல மனைவியா ஒரு நல்ல மருமகளா நடந்துகிட்டு அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். புரியுதா? மா, புது டிவி, புது ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கும்போது கூட அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு குட்டி புக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும்போது ஒரு நல்ல மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பயலும் புக் எழுதி வைக்கலையேம்மா. அனு, மா, எந்த காலத்துல இருக்கம்மா நீ? நான் சிங்கப்பூர்ல இருக்கும் போதே உன் கூட டெய்லியும் பேசுவேன். இப்போ ஜஸ்ட் 3 ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளதான் தள்ளி போறேன். ஏதோ நான் இமயமலையை தாண்டி கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போற மாதிரி இல்ல நீ கண் கலங்கி நிக்கிற. கண்ண முதல்ல தொடமா. இங்க பாருமா, எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி இல்ல குழந்தை பிறந்தாலும் சரி, நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, என்ன உன்கிட்ட இருந்தோ உன்னை என்கிட்ட இருந்தோ யாராலையும் பிரிக்க முடியாது. இது கிரானி மேல சத்தியம். ஏன் மேல ஏன் சத்தியம் பண்ற? பண்ணாம வேற யார் மேல பண்றது? யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கால் பண்றான், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ பஞ்சாலி, சின்ன புள்ள அவ்வளோ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ என்னடா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? இல்லம்மா, நான் அனுவ நினைச்சு கண் கலங்கல. என் மூத்த குழந்தை உயிரோட இருந்து அதுவும் ஒரு பெண் குழந்தைய இருந்த பட்சத்துல அனுவுக்கு முன்னாடியே அவளும் ஒரு அழகான கல்யாண பொண்ணா என் கண் எதிரில நின்னு இருப்பால. அவளையும் நான் நல்லபடியா கட்டி கொடுத்திருந்தா நிறைய மனசுல இந்த ஆறாத வலி இருந்திருக்காதுல்ல.